அனைவருக்கும் வணக்கம். அருளானந்தர் கல்லூரி நிகழ்த்தும் நா. ஜெயபாஸ்கரன் அவர்களின் படைப்புலகம். இந்த நிகழ்வுக்காக அந்த கல்லூரியை பாராட்டுவது போலவே சிற்றில் அமைப்புகையும் சேர்த்து நாம் பாராட்ட வேண்டும். இந்த நிகழ்வில் தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இதில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள், பார்வையாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள். உண்மையில் அவருக்கு நான் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் முதலில் பணிவுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய எழுத்து பயணம் நீண்ட நெடியது. அது எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் பின்பற்ற தூண்டுவது. அவருடைய மொத்த சிறுகதை தொகுப்புகள் நிறைய வந்திருக்கின்றன. அவற்றை பற்றி காலையில் பல கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன, அது பற்றிய பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் கருத்து உரையாடல்களிலும் ஏற்புரையிலும் பலதை சொல்வார்கள். அவர் மொழிபெயர்த்த சாயமான வெளிச்சம், எமிலி டிக்கன்சன்ட்டு ஒரு கவிஞர், 750 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் 1750 கவிதைகள் ஏறக்குறைய எழுதியிருக்கிறாரு. அவருடைய காலத்தில் சுமார் ஒரு 7 கவிதைகள் மட்டும்தான் பிரசுரமாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அதை அவருடைய சகோதரியாலும் அவருடைய நண்பர் எக்கின்சன் சொல்லிட்டு அவருடைய உதவியாலும் அது பிரசுரமாக இருக்குது. அந்த தொகுப்பை அதிலிருந்து சில எளிய கவிதைகளை மட்டும் நான் எடுத்து மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயபாஸ்கரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏறத்தாழ ஒரு 70 கவிதைகளை அவர் சாயமான வெளிச்சம் என்கிற ஒரு தொகுப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதை பற்றிய ஒரு சில கருத்துக்கள் தான் எனது. இந்த அமர்வே அதற்கானது. அது ஒரு கட்டுரை தொகுப்பாக வெளியிடுவதற்காக கட்டுரைகளை எழுதி அதை வெளியிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அது ஏற்கனவே நாங்கள் கட்டுரைகளை கூட வழங்கியிருக்கிறோம். அந்த கட்டுரையில் சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். அது ஜெயபாஸ்கரன் முதல்ல தனக்கு பொதுவாக கவிதை உலகமாச்சு அல்லது அதனோடு சேர்ந்து எமிலி டிக்கன்சனுடைய கவிதைகள் எனக்கு அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஏறக்குரிய எமிலி டிக்கன்சன்றது அவங்க என்னுடைய காதலின்னு சொல்லிட்டு கூட ஒரு பேட்டியில் குறிப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அதில் அவர் மூழ்கி அதை மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஏறக்குரிய அவருக்குமான எமிலி டிக்கன்சனுக்குமான சில கவித்துவ ஒற்றுமையிலாக சிலதெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நான் பார்க்கறது, அதாவது தனிமைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இது அது எமிலி டிக்கன்சனை பற்றி அவருக்கு நான் ஜெயபாஸ்கரன் முன்னுரைகளில் சில உரையாடல்கள் சொல்லும்போது கூட இந்த புறவயத்தன்மை என்பது உருவாக்கப்படுவது, ஆனால் அந்த அகத்தனிமை என்பது உள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதை தான் எமிலி டிக்கன்சன் எழுதிட்டுருக்காரு. அதே போல் அந்த உண்மையை சற்று சரித்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி டிக்கன்சன் விரும்புகிறதாகவும், அதுவே ஜெயபாஸ்கரனுடைய கவிதையில் கூட செயல்படுறதாகவும் சில பேர் குறிப்பிடுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய கவித்துவ ஒற்றுமைகளை நம்ம பார்க்குறோம். அது நம்ம முன்னே சொன்னது போல் பிரதானமான ஒரு அம்சம் தனிமை. தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது. கூட்டத்தில் இருந்தால் கூட ஒரு தனிமை நிலையை விரும்பி அடைகிற ஒரு விஷயம். அது ஏறக்குறைய ஒரு கண்ணாடி மாளிகையை உச்சியில் கட்டிக்கிட்டு தன்னைத்தானே தனிமையில் இருத்திக்கிட்டு அங்கேருந்து உலகத்தை பார்க்கறது போல். ரெண்டாவது சொல்லணும்னாக்கா முக்கியமானது ஒரு அடங்கிய தொனி. 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த தொனிங்கிறது சற்று கூட மிகையாக வர்றதே கிடையாது. இது நவீன கவிதைகளுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு அம்சம். நவீன கவிதைகள்ட்டு சொன்னவே முதலாக முன்ன நிற்கிறது என்ன விஷயம்னாக்கா அந்த சொல்லப்படுகிற ஒரு தொனி தான். மிக நுணுக்கமான நுண்மையான அடங்கிய ஒரு தொனி. இது உண்மையிலேயே 2 பேருக்குமே ஏறக்குறைய ஒரு பொருந்துகிற ஒரு விஷயமாக கூட நான் பார்ப்போம்.
அதே போல் எம்எல்ஏ டிக்கன்சன் வந்து விவிலியத்தினுடைய பார்வையால், அதனுடைய மொழி நடையால், அதனுடைய தன்மையால் வந்து பாதிக்கப்பட்டார். அதை அவருடைய கவிதைகளை தொடர்ச்சியாக நம்ம வெளிப்படுறதை பார்ப்போம். ஆனால் ஜெயபாஸ்கருடைய கவிதைகளில் பார்த்தோம்னாக்கா அந்த விவிலிய மொழி இருக்குது. அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, மொழிபெயர்க்கும் போது உண்மையிலேயே வந்து நம்முடைய தமிழ் ஏறக்குறைய வந்து முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது விவிலியம் தான் தமிழில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பழைய தமிழ் மொழியை தேர்ந்த ஒரு அழகான ஒரு மொழி வந்து விவிலியத்தில் இருக்கிறத எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மொழியை வந்து பல வார்த்தைகளை வந்து அதை மொழிபெயர்க்கும் போது எடுத்துகிட்டு வராரு பார்ப்போம். சில வார்த்தைகளை வந்து இப்போ எனக்கு கண்ணில் படுற பலன் அடைந்தது கூட கிடையாது. பலன் அடைந்தது அப்படிங்கிறது தேவசிசு இப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே நம்ம ஒரு எம்எல்ஏ டிக்கன்சனுடைய கவிதைகளை நம்ம வந்து மொழிபெயர்ப்பு வழியாக நம்ம படிக்கும்போது ஒரு விவிலியத்தை படிக்கிற மாதிரி கூட நமக்கு இருக்கும். அது லேசான ஒரு ஜெபிக்கும் ஒரு தொனி, ஒரு மன்றாடும் தொனி. இது இறையிடமா அல்லது பொதுவான ஒரு வெளியின் முன்னால கூட வைக்கிற ஒரு நிலையாக கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜெயபாஸ்கரில் பின்னால் வந்து என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இது ஒப்புமையாகவே நான் பார்க்குறேன். ஒரு மொழிபெயர்த்தவருக்கும் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளுக்குமான ஒரு சில ஒப்பீடுகளை கூட நான் பார்க்குறேன். ஏன் எம்எல்ஏ டிக்கன்சனை வந்து அவ்வளோ ஆழ்ந்து படிக்கிறதுங்கிறது ஒன்று, மொழிபெயர்க்கிறது ஒன்று, இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு வினாவை நம்ம எழுப்பிக்கிட்டோம்னாக்கா, அது அடிப்படையில் வந்து தனிமைன்ட்டு நாம் திரும்ப சொல்கிறோம். ஆமாம், அவருடைய தனிமை நிலை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை அது. ரெண்டாவது வந்து அந்த விவிலியத்தினுடைய பல வார்த்தைகள், தன்மை, இதெல்லாம் எம்எல்ஏ டிக்கன்சன்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட வந்து அந்த புராண படிமங்களும் குறியீடுகளும் தொடர்ச்சி அவருடைய கவிதைகளை வந்து பயின்று வரத்தை நான் பார்க்குறோம். சில இடங்களில் மரபிலக்கியத்திலேருந்து அப்படியே வந்து எடுத்து ஆளுவார் ஜெயபாஸ்கருடைய அவருடைய கவிதைகளில். அதை வந்து ஊடு பிரதிகள்னு கூட சொல்லுவாங்க. அப்படியே பல வாரிகளை வந்து வார்த்தைகளை தன்னுடையதே எடுத்து ஆள்வது அப்படிங்கிற ஒரு முறை. அந்த விவிலியத்தில் அதனுடைய தன்மையாலோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையினாலேயோ எம்எல்ஏ டிக்கன்சன் வந்து பல விஷயங்களை அவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்தது தான். மரணம், தனிமை, இரவாமை, ஆன்மா, விண்ணுலகை நோக்கிய ஒரு பயணம், சொர்க்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு தனித்தனியாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். ஒன்றின் பல பக்கங்கள்ட்டே சொல்லலாம் நாம். அது அந்தளவுக்கு வந்து அந்த கவிதைகளை வந்து இன்னும் நம்முடைய வசதிக்காக பல கவிதைகளில் வந்து இந்த தன்மைகளை நம்ம வந்து அடையாளம் கண்டுகிட்டே இருக்கோம். எம்எல்ஏ டிக்கன்சனில் மரணத்தை சொல்லும்போதே கூடவே வந்து இரவாமையை சேர்த்து சொல்வார். தனிமையை சொல்லும்போதே மரணத்தை பற்றி எழுதுவார். இப்படிங்கிற மாதிரி பல தன்மைகள் அதில் அப்படியே ஊடாட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு கவிதையை பார்ப்போம். இன்னொன்று வந்து எம்எல்ஏ டிக்கன்சனில் நான் பார்த்தது என்னென்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நடுவில் இருந்த ஒரு நவீன கவிதை, ஒரு 750 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. இப்போ நவீன கவிதைகள் வந்து எடுத்து திடீர்னு ஒன்றை எடுத்து நடுவில் இருந்து எடுத்து சொல்வது, ஆற்றிலேருந்து எப்படி கை நீரை வந்து எடுத்து கொடுக்குறோமோ, எடுத்து பார்க்குறோமோ, அதுக்கு ஒரு ஆரம்பம் முடிவே இருக்காது அந்த கையில் அள்ளிய அந்த நீருக்கு. அதுபோல தான் எல்லா கவிதைகளுமே ஒரு சின்ன ஒரு திடுக்குடலுடன். ஏன் அந்த திடுக்குடல் நமக்கு உருவாகுதுன்னா, நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு அன்றாடத்தினால பழக்கப்பட்ட ஒரு மனது நமது. அது மேலே ஒரு சிறு கல் விடும்போது அப்படியே அந்த குளம் வந்து சலனம் வருது. அதுபோல் நம்முடைய மனம் வந்து இந்த கவிதையினால ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு அந்த துணுக்குரல், அந்த திடுக்கடல் அம்சத்தினால, அது எம்எல்ஏ டிக்கன்சனுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் நம்முடைய மனம் அப்படி வந்து செயல்படுதுன்னு நாம் நினைக்கிறோம். கவிதையை வந்து அப்படி அவர் வந்து சொல்கிறார், எழுதுகிறார். அது ஒரு கவிதையை நாம் பார்க்கணும். முதல் வரியை
பொதுவாக எமிலி டிக்கன்ஸனுடைய எந்த கவிதைகளுக்குமே தலைப்பு கிடையாது. அதை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு நடுவில் ஒரு கவிதை, அது விழுந்தது மிகவும் கீழாக என்னுடைய பாதிப்பில், அது தரையில் விழுந்து மோதியதை கண்டேன். என் மன ஆழ கல்குளத்தின் மேல் தூள் தூள் தூளாக, ஆனாலும் அதை வீசி எறிந்த விதியை பழித்தேன். என்னை கண்டிப்பதை காட்டிலும் குறைவாகவே முலாம் புசிய பரிமாறு கலன்களை என் வெள்ளி அடுக்கு தட்டின் மேலே மகிழார்வத்துடன் வைத்ததற்கு. இந்த கவிதை எளிமையாக தான் இருக்குது, புரியும் தான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த கவிதையினுடைய அந்த முறையை வந்து அவர் வரிகளை மாற்றி மாற்றி வைக்கிற அந்த முறை இருக்குது பாருங்கள். எமிலி டிக்கன்ஸ் எல்லாம் இருக்கலாம், இவர் மொழிபெயர்க்கும் போதும் அடுக்கடுக்காக வைக்கும்போது அது ஒரு பெரிய லிரிக் போல், ஒரு பாடல் போல், ஒரு ஜபம் கூட சொல்லலாம். அது போல் இருக்கிறத நம்ம ஒழிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இந்த கவிதைங்கிறது எமிலியினுடைய முழு கவிதைகளையே வந்து பிரதிபலிக்கிறத கூட, எமிலியினுடைய கவிதைகளுடைய தன்மையை முழுமையாக பிரதிபலிக்கிற ஒரு கவிதையாக கூட நாம் பார்க்குறோம். அந்த 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 துணுக்குறள் ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள், அது ஏறக்குறைய நம்முடைய அந்த அன்றாட விஷயத்துலேருந்தே நம்ம விலக்கி நிறுத்துறது. அதுபோல் இந்த கவிதையில் கூட அப்படி செயல்படுறத பார்க்குறோம். ஒரு பாத்திரம் கீழே விழுது, அப்போ என்ன செய்வோம், நம்முடைய அன்றாடத்துலேருந்து அது விலக்கி நிறுத்துது, நாம் நிறுத்துறதை பார்க்கணும். அதே போல் அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது ஏறக்குறைய வந்து அந்த சேகரிப்பு அப்படிங்கிறது, துண்டு துண்டை ஒட்டுறதுங்கிறது நம்முடைய ஒருமையை வந்து மீட்டெடுக்கிற ஒரு நிலையாக கூட நான் பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து அது அந்த பாத்திரம் ஒட்ட போகிறதில்ல, அதனால் நம்ம துயர் வர்றோம். அந்த துயர்ன்னு சொல்லிட்டு கூட நான் நினைக்கலாம். அப்படியே வந்து அந்த பாத்திரங்கிறது வாரப்படாமல் விதி தான் வந்து அதை வீழ்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எமிலி எழுதுகிறாங்க. அப்படியே எமிலியுடைய மனம் போலவே அந்த பாத்திரங்கிறது உடஞ்சி கீழே சிதறிக்கிறத நாம் பார்க்குறோம். இது ஒரு எமிலியுடைய கவிதைகளுடைய ஒரு எடுத்துக்காட்டு. முழு தன்மைக்கே ஒரு காமிச்சிடலாம். எல்லாமே இருக்குது இதில். ஒன்று ரெண்டு பார்ப்போம். மரணத்தை பற்றி அவங்க எழுதுகிறாங்க. அவர் இப்போ எமிலி வந்து விவிலியத்துலேயும் ரொம்ப ஈடுபடணும்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அதில் நம்பிக்கை இருக்குது. இந்த தனிமைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு கவிதை பார்ப்போம். அதாவது எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறது தனியே சாலையில் திரியும் அந்த கூடாங்கள், பணி சார்ந்த அக்கறை எதுவுமின்றி, அவசர தேவைகள் பற்றிய அச்சம் எதுவுமின்றி கடந்து செல்லும் பிரபஞ்சம் அளித்தது அதன் ஆதார பழுப்பு அங்கியை. சூரியனைப் போல் அது சுதந்திரமாக இணைந்தோ தனித்தோ ஒளிர்கிறது. இயல்பான எளிமையில் முழுமையான தீர்ப்பானையை நிறைவேற்றியவாறு. இந்த கூடங்கள் மேலே அந்த தனிமையை ஏற்றி சொல்கிறதுங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கூடங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல நூற்றாண்டுகளுடைய காலத்தால் உருண்டு உருண்டு கூடங்கள் ஒன்று உருவாகியிருக்கும். அந்த கூடங்கள் மேலே தன்னை ஏற்றி சொல்கிறது அப்படிங்கிறது, தன்னுடைய நிலைமை ஏற்றி சொல்கிறதுங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் வந்து அந்த கூடங்கள் வந்து சாலையில் போகுதுன்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. இதை விட வந்து தனிமையை சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கவிதை வந்து இருக்க முடியாது. அந்த தனிமையை சொல்லும்போது அந்த தனிமைங்கிறத ஏறக்குறைய பார்த்தோம்னாக்கா அது ஒரு முற்றிய நிலை தான் வந்து மரணம்ட்டு சொல்லலாம். மரணங்கிறது மரணத்தை அடைஞ்சோம்னாக்கா அது பூரணமாக ஒரு தனிமையை நம்ம அனுபவிச்சவே பார்ப்போம். அந்த இந்த கவிதைகள் எல்லாமே எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது ஏறக்குறைய மரணத்தை ஒரு முன் உணர்ந்தது போலவே, முன் உணர்தல்களாகவே முழுக்க நான் அந்த கவிதைகளையே நான் பார்க்குறேன். அந்த மரணங்கிறது ஒரு தனிமை நிலை, பூரணமான ஒரு தனிமை நிலை. அதே போல் எமிலிங்கிறவங்க, எமிலி டிக்கன்சன் வாழ்விய மரணத்தை ஒன்றாவே பார்க்குறாங்க. ரெண்டுமே வந்து
ஒன்றின் இரு பக்கங்கள் தான், எல்லாமே ஒன்று ஒன்று தொடர்பு தான். இருந்தாலும் அந்த நேரடியான அந்த தொடர்பு இருக்கிறத பார்க்குறதா தேவக்கோட்டை மூர்த்தி வந்து இது ஒரு பெரிய நல்ல அழகான ஒரு கட்டுரை வந்து எம்இ டிக்கன்சனை பற்றி ஒரு நல்ல ஒரு கட்டுரை வந்து தமிழில் தேவக்கோட்டை மூர்த்தி எழுதியிருக்கிறாரு. அதை திரும்ப அவர் குறிப்பிடுவார். நான் ஜெயபாஸ்கர் முன்னுரையில் மட்டும் பிற உரையில் மட்டும் குறிப்பிடுவார். அதே போல் கவிஞர் சுகுமாரன் ஒரு நல்ல ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறார் எமிலி டிக்கன்சனை பற்றி. எமிலியினுடைய இன்னொரு கவிதையை பார்ப்போம். அதில் வந்து என்னன்னா, ஒரு கணவான் வந்து தன்னை வந்து ஒரு உலாவுக்கு அழைச்சிட்டு போகிறதாவே மரணத்தை அவங்க பார்க்குறாங்க. நான் மரணத்துக்காக நிற்க முடியாது என்பதால் அவன் கருணை கூர்ந்து நின்றான் எனக்காக. அந்த குதிரைகள் பூட்டிய வண்டியில் நாங்கள் மட்டும்தான். பக்கத்தில் ஒரு கோடு. இந்த கோடுங்கிறது எமிலி டிக்கன்சனுடைய கவிதைகளில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கிறது. இதை அப்படியே வந்து மொழிபெயர்ப்பு அது மொழிபெயர்ப்பதுங்கிறது அது எடுத்து ஆள்கிற அந்த ஒரு விஷயங்கிறது மிக சிறப்பாக வந்து அவர் ஜெயபாஸ்கரன் செஞ்சுருக்கிறாரு. ஒரு கவிஞர் மற்றொரு கவிஞரை வந்து ஆழ்ந்து உணர்ந்து மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு உதாரணமான ஒரு தொகுப்புன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்க்குறோம் அந்த குதிரைகள், அதாவது மரணத்துக்கான அந்த மரணத்தை நோக்கி போகிற ஒரு குதிரை, அந்த குதிரைகள் பூட்டிய வண்டியில் நாங்கள் மட்டும்தான். இரவாமையும் மரணத்துக்காக ஒரு ஒரு வாகனம், அதில் இரவாமையை கூட வந்து பயணிச்சு அப்படிங்கிறது. இது ஏறக்குறைய வந்து அந்த கடைசி வரியை என்ன பார்ப்போம். அன்று நான் யூகித்த குதிரைகளின் முகங்கள் நோக்கியிருந்தன நித்தியத்துவத்தை. இது வெறும் மரணம் மட்டும் கிடையாது. ஆனால் அந்த வாகனத்தினுடைய அந்த குதிரைகள் வந்து எப்படி பார்க்குறதுனாக்கா நிரந்தரத்துவத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு எமிலி எழுதுகிறாங்க. இதை வந்து தேவக்கோட்டை மூர்த்தி தன்னுடைய கவிதையில் வந்து கட்டுரையில், இந்த கவிதையில் பட்ட கட்டுரையில் ரொம்ப பிரத்யேகமாக குறிப்பிட்றாரு. அது உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த எமிலியினுடைய கவிதைகளில் பல மர்மங்கள் அடங்கியிருக்குது. ஒன்றுத்திலே வந்து பலது பிணைஞ்சிருக்குதை பார்க்குறோம். மரணத்தை பற்றி ஒரு கவிதை, அதில் இரவாமையே கூட வருது. அதே போல் ஆனால் அந்த குதிரைகள்ங்கிறது எதை பார்த்துட்டுச்சுனாக்கா நிரந்தரத்துவத்தை நோக்கி அப்படின்ட்டு அவங்க எழுதுகிறார். இன்னொன்று இந்த தலைப்பு கவிதை சாய்மான வெளிச்சம் அப்படிங்கிறது, தெர் இஸ் சர்டன் ஸ்லாண்ட் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தலைப்பு கவிதை அது தலைப்பவே வந்து வச்சிருக்கிறாரு. இது பார்த்தோம்னாக்கா சாய்ந்த வெளிச்சம், சாய்வான வெளிச்சம் அப்படிலாம் இல்லாமல் சாய்மான வெளிச்சம், இது வந்து லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் மொழிபெயர்ப்பாக இல்லாமல் மொழி ஆக்கமாக அதை அவர் வந்து நான் ஜெயபாஸ்கரன் அதை அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. அதில் பார்த்தோம்னா சாய்மான வெளிச்சம்னாக்க நம்முடைய சிந்தனைகள் கலர்த்துறத, பல உணர்வுகளை வந்து தூண்டுறதை நாம் பார்க்குறோம். அதனுடைய சில வரிகளை பார்ப்போம். ஒரு விதமான சாயமான வெளிச்சம் இருக்கிறது கூதிர்கால பிற்பகல் பொழுதுகளுக்கு. அது வருகிற போது நிலக்காட்சி, அது செல்கிற போது மரணத்தை போல் இருக்கிறது தூரம். அந்த கவிதை வந்து சாய்மான வெளிச்சங்கிற ஒரு கவிதை. இந்த சாய்மான வெளிச்சங்கிறது ஏறக்குறைய அந்தி போல, வாழ்க்கையினுடைய ஒரு அந்தி போலவே நாம் பார்க்கலாம். அதை வந்து பல விதமாக அவர் எமிலி டிக்கன்சன் வந்து சொல்கிறது தெய்வகாயம், நிர்கதியின் முத்திரை, பரவெளிவாதை அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க அதை குறிப்பிடுவாங்க. கடைசியில் மரணத்தை கூட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வீட்டை கழுவுது போல் அந்த மனம் துல்லியமாக துடைத்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூட எழுதுறாங்க. இதுக்காகவே வந்து மரணத்தை ஒரு நாடுகிற ஒரு நிலை. இந்த ஏற்கனவே நாம் பார்த்தோம், மரணத்தினுடைய மறுபக்கத்தட்டில் இரவாமையை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இந்த இரவாமையை வைக்க போதே என்னதுனாக்கா அந்த மரணங்கிறத ஒத்தி வைக்கப்படுது, தள்ளி வைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிலைகள் தன்னால் வந்து உருவாயிரும். இதன் மூலமாக வந்து அவரை எமிலி டிக்கன்சன் வந்து ஏறக்குறைய வந்து வெளியிலே போனது கிடையாது. வர்ற ஒரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டே நண்பர்களோடு இருந்து, தோழியினோடு இருந்து, எல்லாமே எல்லார்கிட்ட தனிமைப்படுத்திக்கிறது. மிக சில கடித தொடர்புகள் தான் வச்சுட்டு இருந்ததான் நாம் படிக்கிறோம். அதுவும் அவங்க எமிலி டிக்கன்சன் இறந்த பின்னால் அவருடைய கவிதைகளை அங்கங்கே சுருட்டி வச்சுருந்தாங்க. மேஜைகள்லேயும் அலமாரிகளை சுருட்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்து தான் இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த
அது அந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்த குறுக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய அந்த கவிதைகள் வழியாக வந்து அந்த இடத்த அந்த ஒரு மீறுற தன்மை, காலத்தின் வழியாக மீறுற தன்மையை நம்ம பல கவிதைகளில் நம்ம பார்த்துட்டே வரோம், உணர்கிறோம். இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து நம்ம தனிமை, மரணம், இரவாம் இதெல்லாம் பேசும்போது தவிர்க்க முடியாமல் இன்னொரு விஷயம் என்ன வருதுனாக்கா, விண்ணுலகு நோக்கிய ஒரு பயணம், சொர்க்கத்தை பற்றி ஒரு நோக்கம், அவதானிப்பு. இது ஏறக்குறைய அந்த கவிதைகளை பார்த்தோம்னாக்கா மெல்ல முணுமுணுத்து கேட்டுட்டு இருந்தோம்னாக்கா ஒரு பிரார்த்தனை போல கூட நமக்கு காதில் வந்து கேட்கும். நம்ம படிக்கும்போது அதை உணர்வோம். நம்ம ஏன் என்னை அடைக்கிறார்கள் அவர்கள், சொர்க்கத்தை விட்டு நான் மிகவும் உரத்து பாடினேனா. என்ன ஒரு அழகான வரி பாருங்க. அது ஒருவேளை உரத்து பாடினா தான், உரத்து பாடிட்டா எனக்கு சொர்க்கம் வந்து மறுக்கப்பட்டு விடுமோ. கவிதையினுடைய அந்த தொடிக்கே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல வரியாக பார்ப்போம். நான் ஒருவேளை நான் வந்து அது அதிகமாக பாடிட்டு இருந்தேனாக்கா எனக்கு சொர்க்கம் கிடைக்காம போயிருக்கேன். சொர்க்கம் கிடைக்காமனாக்கா என்ன, நான் வந்து உணர்றது என்னென்ன, கவித்த நிலையிலேருந்து ஒரு பிறந்த நிலையாக கொஞ்சம் துணியை மீறும்போது கவிதைங்கிறத ஏறக்குறைய இல்லாமல் போயிடும். அந்த துணியை வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து எடுத்துகிட்டு வர்றதுனால தான், அதை மொழிபெயர்ப்பில் கொண்டாடுறதுனால தான் இது எல்லாமே இவ்வளோ வருடங்களுக்கு அடுத்து இவ்வளோ பேரும் நம்ம வந்து நான் ஜெயபாஸ்கரன் அவருடைய கவிதைகளுக்காக மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்புக்காக நம்ம கொண்டாடுற ஒரு, அதை பற்றி நம்ம பேசுகிற உரையாடுகிற ஒரு நிலையாக நம்ம வந்து நினைக்கலாம். அந்த 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 கவிதைகள் வந்து எம்எல்ஏ வந்து ரொம்ப உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்னு உள்ளடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது அந்த சொர்க்கத்தை வந்து அவங்க எப்படி கற்பனை பண்ணுறாங்கன்னாக்கா, இன்னொன்று வந்து மேலான கதவு, எண்ணற்ற ஜன்னல், இதெல்லாமே இருந்துச்சு. ஒரு முடிவெளி, ஒரு இல்லம் போல் அவங்க அதை உருவகப்படுத்துகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து சொர்க்கமே. இதை சொர்க்கத்தை அடையிறதுங்கிறது கூட கிடையாது, அதை வந்து ஒரு இல்லமாகவே அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இன்னொரு வரியை பார்ப்போம். நட்சத்திரங்களின் விண்ணுலக அழைப்புக்கு நான் பதிலளிக்க தவறிய போதும் முகத்தின் நிலையான பயபக்தி. இதுதான் இன்னொரு வந்து அந்த கவித்துவ ஒரு நிலை. அது முகத்தின் நிலையான பயபக்தி அப்படிங்கிறது கவிதைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த நிலை. அது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சொர்க்கத்தை நோக்கி போகிறது கூட கிடையாது, அந்த பயணம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அது ஒரு வரியாக நான் பார்ப்போம். இறுதியில் சொர்க்கத்தை சென்றடைந்ததற்கு மாறாக போய்கொண்டே இருக்கிறேன். எல்லாமே சொல்கிறது எல்லாமே வந்து அடைவதற்கு கிடையாது, அதை நோக்கிய பயண அனுபவம் தான் அவங்களுக்கு எம்எல்ஏக்கு வந்து முக்கியமாக இருக்குது. அது ஒரு சொர்க்கத்தை, விண்ணுலக ஒரு ஆன்மீக லட்சியமாக கூட அவங்க நினைக்கிறத நம்ம அது பார்க்குறோம். அந்த மொத்த விண்ணுலகம் கூட ஒரு தேவாலய மணி நாதம் போல ஒரு செவி மாத்திரமே ஆக, அந்த இருப்புங்கிறது கேட்குற ஒரு இருப்புங்கிறது வெறும் செவியாகவே தன்னை மாற்றிக்கிட்டு அந்த தேவாலய மணிநாதத்தை கேட்குறது அப்படிங்கிறது, அதுதான் அது சொர்க்கமே. அதில் இன்னொன்று வந்து இயற்கை சில இயற்கை வந்து அழகாக சில வரிகளை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எம்எல்ஏ எழுதிட்டு போகிறத பார்க்குறோம். அதை வந்து ரொம்ப அற்புதமான வரிகள் வார்த்தைகளில் அவர் வந்து மொழிபெயர்க்கிறாரு. இயற்கை அரிதாகவே உபயோகிக்கிறாள். இந்த மஞ்சளை பற்றி காலையில் அமர்வுகளில் கூட தொடர்ச்சியாக பேசினாங்க. மஞ்சளுங்கிறது எவ்வளோ பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லிட்டு வான்கோ கிட்டேருந்து வந்திருக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அவதானிப்பை கூட நம்ம காலையில் ஒருத்தர், அந்த வெண்கல பாத்திரத்துலேருந்து வர்ற அந்த மஞ்சள் தான் வான்கோவுக்கே பிடித்தது போலவும், வான்கோவிலிருந்து இவர் அந்த வெண்கல பாத்திரத்தை ரசிக்கிற ஒரு நிலையை வந்து அடைஞ்சதும் கூட பார்க்குறோம். இயற்கை அரிதாகவே உபயோகிக்கிறாள், மஞ்சளை வேறுந்த வர்ணத்தையும் விட சேமிக்கிறாள், அது அனைத்தையும் சூரிய அஸ்தமனங்களுக்காக நிறத்திலோ நீளத்திலோ ஊதாரி உன்சிவப்பை செலவழிக்கிறாள். ஒரு பெண்ணை போல மஞ்சளை தருகிறாள் சிறிதே கவனத்தேர்வுடனே, காதலரின் சொற்களைப் போல. இந்த கவிதை முடியும் போது மட்டும்தான், அந்த இயற்கை பாடும்போது கவிதையை முடிக்கும் மட்டும்தான்
அந்த வேறு ஒரு புறவயமான ஒரு உருவகத்தை வந்து காதலின் சொற்களை பண்ணுற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துகிறாரு. இந்த இயற்கை அழகை பாடும்போது கூட அழகு வந்து உண்மைன்ட்டு ஒரு எம்எல்ஏ வந்து எழுதுகிறாங்க. கல்லறையில் வந்து பக்கத்து பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது நண்பராக இருக்கலாம் அநேகமாக. இதை வந்து அது ஒரு மிஸ்டிக். இப்போ மொத்தமே வந்து எம்எல்ஏ வந்து கவிதைகளில் ஒரு மிஸ்டிக் தன்மை, இடம் புரியாத ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அழகும் உண்மையை ஒன்று தான் அப்படின்ற பரஸ்பரம் அவங்க பக்கத்து பக்கத்தில் கல்லறைகள் இருந்துட்டு பேசுகிறத கூட ஒரு வரி வருது அதில். அதே போல் வந்து எம்எல்ஏவில் வந்து அந்த சின்ன ஒரு குறுகிய ஒரு உலகத்தில் இருந்துட்டால் கூட சுண்டெலி பூனை இந்த மாதிரி எல்லாமே வர்றதை பார்க்குறோம். அதே போல் வந்து சில வரிகளை மட்டும் ஒரு அழகான எனக்கு பிடிச்ச வரிகளை, காடுகளை காற்றுகள் தங்களுடைய பாதங்களில் பற்றி கொள்கையில் நட்சத்திரங்களுக்கிடையே என் தலையை உணர்கிறேன். என்ன ஒரு அழகான வரி பாருங்கள். இன்னொன்று நவீன அந்த உருவகங்கள் பாருங்கள். இப்போ ஏறக்குறைய நம்முடைய இவ்வளோ இப்போ காலங்கழித்து கூட வர்ற ஒரு நவீன உருவங்களை பல நவீன கவிதைகள் உபயோகப்படுத்துகிற பார்க்குறோம். இசைப்பதற்கு முன் முழு இசையும் இசைப்பதற்கு முன் விசை கட்டைகளை சோதித்து பார்க்கும் இசையாளரை போல அப்படிங்கிற ஒரு உருவகம். குழந்தைகளுக்கு கடுமை குறிக்கப்பட்ட மின்னல் போல, ஒரு இரவையை சந்திக்கும் உறவினர் போல, ஒரு அற்புதமான சில அந்த ஊமைகள் அது உருவங்களை மாடி இருக்குது. அதாவது அதை அந்த கவிதைகளை வந்து பயின்று வரும்போது அதை படிமங்களுக்கு ஒரு நிலைக்கு போகிறத கூட நான் பார்க்குறோம். அப்படியே இல்லாமல் உருவம் மட்டும் இல்லாமல் நமக்குள்ள பல உணர்வுகளை வந்து கலர்த்து அதை கான்டெஸ்ட்டில் வந்து அதை அவர் பொறுத்துறார் எமிலி. இந்த எமிலியுடைய கவிதைகள் வந்து ஏறக்குறைய நாம் பார்த்தது ஒரு தெல்லிய நீர் போல எளிமையாக இருக்குது. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பல மர்மங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதனால தான் வந்து இன்னும் கூட சமகாலத்தில் வந்து அது பொருந்ததாக இருக்குது. இந்த தனிமையில் ஒரு பெரிய இடையட்டை வந்து ஒரு ஒரு தான் கொள்கிற தனிமையில் ஒரு பெரிய இடையட்டை வந்து ஒருத்தர் செலுத்துறது மூலமாக தான் நம்ம வந்து தனிமைக்கு நீதி கோர்றோம் அப்படின்னு சொல்லி ஜோடித்துங்கிறவர் அவர் ஒரு விமர்சகர் அவர் வந்து குறிப்பிட்றாரு. இதை வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு சமகாலத்தில் இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதே போல் அந்த அதை எம்எல்ஏக்கு வந்து ஒரு பெண் தோழிக்கும் ஒரு நட்பு இருக்குது. அதே போல் இன்னொரு எக்கன்சன் சொல்லிட்டேன். எக்கன்சன் யாருன்னு சொன்னாங்க, அவர் குடும்ப நண்பர். முதல்ல வந்து எம்எல்ஏனுடைய கவிதைகளை வந்து ஏறக்குறைய கண்டெடுத்தவர்னு கூட சொல்லலாம். எக்கன்சனுடைய கவிதைகள் வந்து எமர்சனால் முதல்ல வந்து அங்கீகரிக்கப்படுறதில்ல. எமர்சன் நமக்கு தெரியும், இயற்கை அறிதல் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜெயமோகனுடைய ஒரு நூலில் வந்து எமர்சனுடைய நூலில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு, இயற்கை அறிதல் அப்படிங்கிற ஒரு நூல். அந்த எமர்சன் வந்து எக்கன்சன் வந்து அதனுடைய கவிதைகளை வந்து கொடுக்கும்போது அவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், அங்கீகரிக்கிறதில்ல. அதனால் எக்கன்சன் பண்ணுறதுனாக்கா எம்எல்ஏனுடைய கவிதைகளை வந்து காண்பிக்கப்படும் போது அதை சிறந்த கவிதைகள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எழுத வைக்கிறாரு. பின்னால் வந்து அவரே வந்து அதை வெளியிடவும் செய்கிறார். அந்த எக்கன்சனுக்கும் எம்எல்ஏக்குமான ஒரு உறவு, அதே போல் தோழிக்கு எம்எல்ஏக்குமான ஒரு உறவு, இதெல்லாம் தான் வந்து அதை மர்மப்படுத்து. அது மர்மங்கிறது ஏற்கனவே வந்து கவிதைகளில் வந்து ஏற்கனவே இருக்குது. இது தொடர்ச்சியாக வந்து நம்முடைய உள்ளொடுங்கிய அந்த அந்த மர்மம் அது இன்னும் கூட சமகாலத்துக்கும் பொருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அந்த கவிதைகள். நன்றி, வணக்கம்.